Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம். இப்போ வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். குக் கான்செப்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா, இன்ஹெரிட்டன்ஸுன்ற வேர்டுக்கு வந்து மீனிங் என்னதுன்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு திங்கோ ஏதோ ஒன்று வேறு ஒருத்தங்கள்ட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா இன்ஹெரிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அப்பா மாதிரியே கண் இருக்குது, அம்மா மாதிரியே வந்து முடி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது நம்ம வந்து பேரண்ட்ஸ்கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ் வந்து என்ன அலோவ் பண்ணுதுன்னா, ஒரு கிளாஸோட இங்கே ஜாவாவில் வந்து என்ன பண்ணுது, ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தடையும் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஓகேவா? அதை தான் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து அக்வயர் பண்ணுது. அதை தான் வந்து நம்ம வந்து ஜாவாவில் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற சொல்கிறோம். ஓகேவா? இது இன்ஹெரிட்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கோட் ரீயூசபிலிட்டிக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹைரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு செயினிங் மாதிரி வரும் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில். ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் வந்து இன்னும் பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸு இல்லை மெத்தட்ஸை வந்து அக்வயர் பண்ணும், இன்ஹெரிட் பண்ணும். ஓகேவா? எக்ஸ்டென்ஸுன்ற கீவேர்டு தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஒன்று நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ வந்து நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன், இந்த அப்பாவோட கண், அம்மாவோட முடி பேட்டர்ன் அதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல. இப்போ வந்து பேரண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். பேரண்ட்டில் வந்து மாம் அண்ட் டேட். ஓகேவா? அதே மாதிரி சைல்டு. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, சைல்டு வந்து பேரண்ட்டோட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ நம்ம அப்பாவோட முடி மாதிரி இருக்குது சொல்லுவோம், கண் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அதை தான் வந்துட்டு இன்ஹெரிட் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளாக. ஓகேவா? இப்போ ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டோன்னா எதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன பண்ணும், ப்ரீத் பண்ணும். லிவிங் திங்ஸ்லாம் வந்து ப்ரீத் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸில் லிவிங் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு மெத்தடு ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறோன்னா, ப்ரீத்திங் சிஸ்டம் டாட் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? அடுத்து இப்போ வந்து இன்னொரு கிளாஸ் இருக்குது. என்ன கிளாஸ்னால், இப்போ டாக்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கிளாஸ் டாக் எக்ஸ்டென்ஸ். நான் சொல்லியிருந்தேன் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து எக்ஸ்டென்ஸுன்ற கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, எக்ஸ்டென்ஸ் லிவிங். ஓகேவா? இதில் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, இதில் ஒரு மெத்தட் என்னென்னா வாய்ட் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதுவோம். ஏன்னா டாக்னால் வந்து பார்க் பண்ணும், கேட்னா மியாவ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல சவுண்ட்ஸ் வச்சு. ஓகேவா? இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறோன்னா, சிஸ்டம் டாட் பிரிண்டலனில் இது வந்து டாக் இஸ் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? பார்க்கிங். இப்போது இந்த டாகுன்ற கிளாஸ் வந்து லிவிங்கையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ டாகுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஜெக்டாக நான் முன்னாடி எப்படி க்ரியேட் பண்ணலாம் ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். டாக் டின்னு வச்சுக்குவோம், நியூ டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ பார்க்குன்னு இருக்கா, அப்போ என்ன பண்ணுவோம், எப்படி கால் பண்ணுவோம், டி டாட் பார்க் அப்படின்னு சொல்லி இந்த பார்க்குன்ற மெத்தடை வந்து கால் பண்ணுவோமா. அதே மாதிரி இப்போ டி டாட் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லி கால் பண்ணால் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? என்ன வரும்னா, இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் டாட் பிரிண்டலில் வந்து சொல்லியிருந்தோன்னு சொன்னேன்ல. இப்போ இந்த இதுவும் வந்து இங்கே கால் ஆகிருக்கும். ஏன்னா இங்கே எக்ஸ்டென்ஸ் லிவிங். ஓகேவா? இந்த லிவிங்கிற கிளாஸை வந்து இந்த டாக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த லிவிங்கிற கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை வந்து இந்த டாகுன்ற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம டாகுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பார்க்கும் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லலாம், ப்ரீத்திங்கும் வச்சு பிரிண்ட் பண்ண சொல்லலாம். இப்போ இன்னொரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் கேட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் எக்ஸ்டெண்ட் லிவிங்னு வச்சுக்குவோம். ஓகேவா? லிவிங்னே இருக்கட்டும். லிவிங்னு இருக்கும் போது இப்போ இங்கே வந்து வாய்டு, இதுக்கு வந்து மியாவ் அப்படின்னு சொல்லி ஒரு இது எழுதுவோம். ஓகேவா? இதோட சவுண்டு வந்து மியாவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து கேட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சி டாட் மியாவ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்குள்ளே எழுதியிருக்க மெத்தடும் வந்து பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி சி டாட்
ப்ரீத்திங் அப்படின்னு எழுதும் போது இந்த மெத்தடில் என்ன இருக்கோ அதுவும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பண்ணுறது. ஓகேவா, இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட் வந்து இதுதான். ஒரு கிளாஸோட, ஒரு பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து சைல்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறது. ஓகேவா, இப்போ வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இன்ஹெரிட்டன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டைப் என்னதுன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த சிங்கிள் அப்படின்ற வேர்ட்லேயே வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரே ஒரு சைல்ட் கிளாஸ் இருக்கும். ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் ஃப்ரம் ஒன் பேரண்ட் அலோவிங் த சைல்டு டு யூஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும். இப்போ இந்த கிளாஸ் அனிமல்ன்றது வந்து பேரண்ட் கிளாஸு, இந்த டாக்ன்றது வந்து சைல்ட் கிளாஸு. நான் வந்து போன ஸ்லைடில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருந்தேன்ல, இந்த லிவிங் திங்ஸ் ப்ரீத்திங் அப்படிலாம் சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் கிளாஸ் இருக்குது, டாக்னு சொல்லிட்டு சைல்ட் கிளாஸ் இருக்குது. எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். எதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோன்னா அனிமல்ன்ற பேரண்ட் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல்னும் போது இந்த அனிமலுக்குள்ளே என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதை வந்து இந்த டாகுன்ற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸும் மெத்தட்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து இந்த டாகுன்ற கிளாஸும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். இந்த டாகுன்ற கிளாஸுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்த டைப் என்னென்னு அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஓகேவா, இப்போ அடுத்த டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்னதுன்னா மல்டி லெவல்ன்ற இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா, மல்டி லெவல்னால் என்னதுன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இந்த அனிமல்ன்ற கிளாஸை வந்து கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டாக்ன்றது வந்து பேரண்ட்டு, இந்த பப்பின்றது வந்து சைல்டு. ஓகேவா, கிராண்ட் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து பேரண்ட் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு எதுக்கு, இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக பேரண்ட் கிளாஸை. ஓகேவா, இந்த டாகுக்கு வந்து இந்த அனிமல் தான் பேரண்ட் கிளாஸு, அதே மாதிரி இந்த பப்பிக்கு வந்து டாக் தான் பேரண்ட் கிளாஸு. ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளாஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் அனதர் கிளாஸ் விச் இஸ் ஆல்சோ டிரைவ்டு ஃப்ரம் அனதர் கிளாஸ். அப்படின்னா என்னதுன்னா, இப்போ இந்த டாக்ன்ற கிளாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளாஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் அனதர் கிளாஸ் விச் இஸ் ஆல்சோ டிரைவ்டு ஃப்ரம் அனதர் கிளாஸ். இப்போ இந்த பப்பின்ற கிளாஸ் வந்து டாக்ன்ற கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கா. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா டாக்ன்ற கிளாஸும் அனிமல்ன்ற கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு விச் இஸ் ஆல்சோ டிரைவ்டு ஃப்ரம் அனதர் கிளாஸ். ஓகேவா, இந்த அனிமல்ன்ற கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இந்த அனிமல்ன்றது தான் பேரண்ட். ஓகேவா, நீ என்ன சொல்லியிருந்தேன்னா கிராண்ட் பேரண்ட் பேரண்ட் வந்து கிராண்ட் பேரண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பேரண்ட்டை வந்து சைல்டு வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஓகேவா, கிராண்ட் பேரண்ட்டை பேரண்ட் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு, பேரண்ட்டை வந்து சைல்டு இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. மல்டி லெவல்னால் இதுதான். அடுத்தது வந்து மல்டிபிள் அப்படின்னு சொல்லி இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வந்து என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான் அடுத்த டைப்பு. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவா வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா, the class inherits from multiple sources using interface. இது வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்ற கான்செப்ட் வச்சு தான் வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஜாவாவில். ஓகேவா, ஏன்னா ஜாவா வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டர்ஃபேஸ் ஏ, இன்டர்ஃபேஸ் பி அப்படின்னு சொல்லி 2 கிளாஸ் இருக்குது. கிளாஸ் சி இம்ப்ளிமெண்ட்ஸ் ஏ பி, ஏவும் பியும் வந்து கிளாஸ் சி வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் இன்டர்ஃபேஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நான் மல்டிபிள் வந்து ஏன் வந்து ஜாவா அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ மல்டிபிள் அப்படின்றத என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். மல்டிபிள் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு கிளாஸ் ஏ அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் ஏ, இன்னொரு கிளாஸ் என்ன இருக்குது, கிளாஸ் பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டத்தையும் வந்து கிளாஸ் சி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து இங்கே வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஏ கமா பி அப்படின்னே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ ஓகேவா, இப்போ கிளாஸ் ஏல வந்து ஒரு மெத்தட் இருக்குது, வாய்ட் ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இதில் என்ன சொல்கிறோன்னா ஷோ இமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் பிலையும் வந்து வாய்டு ஷோ அப்படின்னு சொல்லி இன்னொரு மெத்தட் இருக்குது அப்படின்னும் போது இதில் என்ன சொல்கிறோன்னா ஷோ வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த சிக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு, இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஷோ அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, எந்த ஷோ வந்து நம்ம கால் பண்ணுறோம்
அப்படின்றது வந்து ப்ரோக்ராமுக்கு தெரியாது. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டைமண்ட் ப்ராப்ளம். இப்போ சப்போஸ் எங்கேயாவது வந்து கேட்டாங்க, ஏன் வந்து ஜாவா வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு கேட்டால், எதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா டைமண்ட் ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஜாவாவில் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும், அதில் ஜாவாவில் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். ஓகேவா? இன்டர்ஃபேஸ்னால் என்னதுன்னா, இப்போ இந்த இன்டர்ஃபேஸுக்கு வந்து இப்போ கிளாஸ் ஏ அப்படின்னு இருக்குன்னா, கிளாஸ் ஏல வந்து வெறும் மெத்தட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? மெத்தடுக்கு வந்து பாடி இருக்காது. ஓகேவா? நீங்கள் மெத்தடுக்கு வந்து இப்போ பாடி கொடுக்கணுன்னா, இப்போ ஜாவா 7ல் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு வந்து பாடி வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா 8ல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபால்ட், அப்புறம் வந்து ஸ்டாட்டிக், அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட், இந்த 3 கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு பாடி கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இன்டர்ஃபேஸ்ன்றது வந்து இந்த மாதிரி வந்து பாடி கண்டென்ட் இருக்காது. ஓகேவா? வாய்டு ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் மட்டும் தான் டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கிளாஸ் பியில் வந்து வாய்ட் ஷோ அப்படின்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டுமே வந்து ஷோ தான் இருக்குது. இப்போ கிளாஸ் சியில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இன்டர்ஃபேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, இன்டர்ஃபேஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கீவேர்ட் சொல்லியிருந்தோம்னா இம்ப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் சொல்லியிருந்தோம். இம்ப்ளிமெண்ட் ஏ கமா பியா. இப்போ இதுக்கு வந்து சிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே இதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஷோக்கு வந்து ப்ராப்பர்ட்டி எழுதுவீங்க. ஷோக்கு வந்து அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் எழுதுவீங்க. ஓகேவா? அந்த ஷோ என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்படி பண்ணும்போது இந்த ஷோக்கு வந்து எந்த ஷோ அப்படின்றது வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த ஷோவை வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியாது. அது வந்து டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸுக்கு இன்டர்ஃபேஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அடுத்து என்னதுன்னா ஹைராரிக்கல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஓகேவா? அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஹைராரிக்கல் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மல்டிபிள் கிளாஸஸ் இன்ஹெரிட் ஃப்ரம் த சேம் பேரண்ட் கிளாஸ் ஷேரிங் காமன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸை மல்டிபிள் சைல்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த அனிமல்ன்ற கிளாஸை வந்து டாகும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, கேட்டும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த லிவிங் ஆர்கானிசம் சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ப்ரீத்திங் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து டாகும் யூஸ் பண்ணுச்சு, கேட்டும் யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதே அந்த எக்ஸாம்பிள் தான் ஹைராரிக்கல். ஓகேவா? இப்போ இதில் டாகுன்ற கிளாஸ் வந்து அனிமல்ன்ற பேரண்ட் கிளாஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, கேட்டுன்ற சைல்ட் கிளாஸ் வந்து அனிமல்ன்றதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இதை தான் வந்து ஹைராரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன பண்ணுன்னா ஹைராரிக்கல், மல்டி லெவல் இது எல்லாமே வந்து மிக்ஸ்டப்பாக இருக்கும் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது. ஓகேவா? அவ்வளோதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டைப்ஸு, அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து ஒரு சிங்கிள் கோடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வந்து கோட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். inherit.java அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? சிங்கிளுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிளாஸ் நேம் என்ன வைக்கலாம், டாகுன்னு வைப்போம். ஓகேவா? டாகுன்னு இருக்கு. இதில் வந்து என்னதுன்னா வாய் பார்க் ஈட் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஈட் அப்படின்ற மெத்தட் இருக்குது. இப்போ ஈட்டுன்ற மெத்தடில் நம்ம என்ன சொல்கிறோன்னா system.out.println இதில் வந்து ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்ததில் என்ன சொல்கிறோன்னா கிளாஸ் கேட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ இந்த டாக்ன்ற கிளாஸை வந்து கேட் வந்து இன்ஹெரிட் பண்ண போகுது. ஓகேவா? அதுக்கு என்ன கீவேர்ட் சொல்லியிருந்தேன்? எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, எக்ஸ்டென்ஸ் டாக்ன்ற கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். ஓகேவா? இதில் என்னென்னா வாய்ட் ரன் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். ரன்னுன்ற மெத்தடுக்குள்ள இதே system.out.println. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறோன்னா ரன்னிங் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இதுக்கு ஒரு மெயின் கிளாஸை பப்ளிக் கிளாஸ் inherit, இதில் public static void mainல string args, string argsல இங்க என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து கேட்ன்ற நான் என்ன சொல்லியிருந்தேன், கேட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே அந்த டாகை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கேட்ல வந்து டாக்ன்ற கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கேட் சி equal to new cat. இப்போ இதில் என்ன சொல்கிறோன்னா c.run அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரன்னிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி c.eat அப்படின்னா ஈட்ன்ற மெத்தடை கால் பண்ணும்போது இந்த ஈட்டிங் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி inherit டாட் ஜாவா. ஓகேவா? இப்போ வந்து கம்பைல் ஆயிடுச்சு, எந்த எரரும் இல்லை. ஓகேவா? இப்போ ஜாவா inherit அப்படின்னு கால் பண்ணால் என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஈட்டிங் அப்படின்னு வந்திருக்கா? ஓகேவா? இதில் வந்து எத்தனை மெத்தட் வேணா இருக்கலாம், எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் வேணா இருக்கலாம். ஓகேவா? இந்த இருக்கிற இதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் வந்து இப்போ டாகுக்குள்ளே இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதையும் வந்து இங்கே கால் பண்ணோன்னா அதுவும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஏன்னா வந்து இந்த கேட் வந்து டாகை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ இதிலே வந்து மல்டி லெவல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் இன்னொரு அனிமல் ஏதாவது ஒன்று என்ன எடுத்துக்கலாம், டாகு, கேட்டு, பேரட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? பேரட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இது வந்து எக்ஸ்டென்ஸ் இது என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது அப்படின்னா கேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. ஓகேவா? கேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இதில் வந்து வாய்ட் பேரட்டுக்கு என்ன சொல்லலாம், ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? கிரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்கிறோன்னா system.out.printlnல parrot is flying அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு செயின் ரூல் மாதிரி இருக்கா. இப்போ பேரட் வந்து கேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, இந்த கேட்ன்ற கிளாஸ் வந்து டாக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இதை வந்து மல்டி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இப்போ பேரட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை எடுத்துடலாம். பேரட் பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் நேம் நியூ பேரட் அப்படின்னு சொல்லி பேரட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ பி டாட் என்ன இருக்குது, ஃப்ளை அப்படின்னு இருக்கா. ஃப்ளைன்றது வந்து பேரட்டோட மெத்தடு, பேரட்ன்ற கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தடு. அதுக்கப்புறம் பி டாட் ரன் அப்படின்றது வந்து கேட்டுக்குள்ளே இருக்க மெத்தடு. அடுத்தது பி டாட் ஈட் அப்படின்றது வந்து டாகுக்குள்ளே இருக்க மெத்தடு. ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணால் வந்து என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்கன்னா, என்ன அவுட்புட் வரும்னு பார்ப்போம். ஓகேவா? வந்து ஜாவா சி inherit டாட் ஜாவா.
இப்போ வந்து எந்த எரரும் இல்லை, கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா இன்ஹெரிட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன வருது, பேரட் இஸ் ஃப்ளையிங். ஏன்னா வந்து p.fly இது வந்து பேரட்டுக்குள்ளே இருக்க மெத்தட். ஓகேவா, பேரட் இஸ் ஃப்ளையிங். அடுத்தது வந்து p.runன்னு கால் பண்ணும்போது ரன்னிங் அப்படின்னு வந்துருக்கு. ஏன்னா பேரட்ன்ற கிளாஸ் வந்து கேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் பேரட்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்தது வந்து p.eatன்னு கொடுக்கும்போது ஈட்டிங் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ ஈட்டுன்ற மெத்தட் வந்து டாகுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், பேரட்டில் தான் நம்ம வந்து டாகை எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லையே, அப்போ வந்து எப்படி வந்து ஈட்டிங் அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்போ இந்த பேரட் வந்து கேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கா, இந்த கேட் வந்து டாக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ என்னன்னா இந்த டாகில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே கேட்டும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா, அப்போ இந்த டாகுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கேட்டுக்குள்ளேயும் இருக்குது. ஓகேவா, அப்போது இப்போ இந்த பேரட் வந்து கேட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுது, கேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ கேட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, டாகோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ அப்போ வந்து p.eatன்னு கொடுக்கும்போது டாகோட ப்ராப்பர்ட்டிஸும் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா, இதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இது இப்போ வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்து ஒரு தனி ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம சிங்கிள் அண்ட் மல்டி லெவல் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து பார்ட் 1. ஓகேவா, பார்ட் 2ல் வந்து நான் வந்து மல்டிபிள் சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இன்டர்ஃபேஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகேவா.